இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா மாதிரி அப்பம் பேர் தெரியாதவனை கல்யாணம் பண்ணா இப்படிதானே வந்து நிக்கணும். ஏய், நீ எப்படி அவனை நம்பி கல்யாணம் பண்ணிட்ட? அவனை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா நீ இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசுன கொன்றுவ. என்ன, நானும் எல்லாரும் மாதிரியும் அமைதியா போவேன்னு பாத்தியா? தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னாச்சு? என்ன எங்க சத்தம் கேட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல, சமைச்சு முடிச்சு இப்பதான் சாப்பாடு கொண்டு வந்து வச்சேன். பாத்திரம் சூடா இருந்தது, அதான் பேலன்ஸ் பண்ண முடியாம டேபிள் மேல வேகமா வச்சுட்டேன். அந்த சத்தம் தான் கேட்டிருக்கோம். என்னங்க, என்னாச்சு? உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல ரித்திகா, சரியா தூக்கம் இல்லனா இப்படிதான் முகத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துரும். எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா தூங்குனா இப்படியெல்லாம் வராது. இல்லையே, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சத்தமா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது உன் புருஷன் என் சமையல் எப்படி இருக்கும்னு கேட்டாரா, அதான் நான் என் கை பக்குவத்தை காட்டினேன். இல்ல மச்சான், நான் உன்னை அடிச்சேன்னு சொல்ல போறியா? சொல்லிக்க. ஒரு பொண்ணு கையால அடி வாங்கிட்டு குழந்தைங்க மாதிரி டீச்சர் இவங்க என்ன அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? சரி பண்ண, சொன்னா உனக்கு தான் அசிங்கம். நாங்க இங்க நின்னுட்டு இருக்கோம்ல, அங்க என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து இவருக்கு நான் சமைச்சதுல இந்த பொரியல் மட்டும் பிடிக்கலையா, அதான் எல்லாரும் முன்னாடியும் சத்தமா சொல்ல வேண்டான்னு கேட்டுக்கிட்டேன். டேய், இருந்தாலும் அவர் ஒரு வாய் சாப்பிட்டு போயிருக்கலாம். சரி, நீங்களாவது வந்து சாப்பிடுங்க அத்தை. என்ன சீனியர், சிந்தனை பயங்கரமா இருக்கு. இல்ல, உன் கைக்கு கண்ணாடி வளையல் வாங்கி போடலாமா இல்ல தங்க வளையல் வாங்கி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு என் சமையல் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சா என்ன? இது சமைச்சதுக்காக இல்ல, அந்த கபிலனை அடிச்சதுக்கு. ஆமா, கன்னத்துல மெடல் வாங்குற அளவுக்கு அவன் அப்படி என்ன பண்ணா? நான் அவனை அடிச்சது உங்களுக்கு எப்படி சீனியர் தெரிஞ்சது? இத்தனை வருஷமா உன் கூடயே இருக்கேன், உன் கைராசியை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்ன சீனியர், உங்க தம்பியை அடிக்க கூடாதா? ஐலி, சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப நான் எதுக்கு அவனை அடிச்சேன்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? என் புருஷனை பத்தி என்கிட்டயே தப்பா பேசினா எனக்கு கோவம் வராதா? அதான் அடிச்சுட்டேன். ஐலி, இப்ப என்ன சொன்ன? என் புருஷனை யாராவது திட்டினா எனக்கு கோவம் வரதானே செய்யும், அதத்தான் நான் சொன்னேன். ஐலி, இன்னொரு முறை சொல்ல, இன்னொரு முறை சொல்லு. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்காக சொல்ல ப்ளீஸ். என் புருஷனை திட்டினா எனக்கு கோவம் வரும்னு சொன்னேன், போதுமா? சீனியர், என்ன? அதாவது கபிலன் என்ன திட்டினதும் நீ நார்மலா இருந்தா உனக்கு சந்தேகம் வந்துடும், அதனாலதான் நீ அவனை அடிச்ச, அதானே? அது வந்து அதுக்காகன்னு மட்டும் சொல்ல முடியாது. பின்ன வேற எதுக்காக? அது அவன் உங்களை பத்தி தப்பா பேசினதும் என்ன அறியாம எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் எதையும் யோசிக்காம அவனை அடிச்சுட்டேன்.
என்ன திட்டினா உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு? இது என்ன கேள்வி? என்ன யாராவது திட்டினா நீங்க சும்மா விடுவீங்களா? இல்ல அதே மாதிரிதான் உங்களை யாராவது தப்பா பேசினா எனக்கு கோவம் வரும். சிவா, சார். இந்த வர்மா வேற ஏதோ பிளான் பண்றான்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்மள புருஷ்லி விஷயத்துல பிஸியா இருக்க விட்டுட்டு அவன் வேற இடத்துல ஏதோ பெரிய டீல் ஒண்ண முடிக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார், அப்படின்னா அவன் இங்க வந்தா நாம பாத்துப்போம். ம். அந்த இடத்துக்கு நம்ம சீனியர் அனுப்பி வைக்கலாம் சார். எடி, நானும் அதை தான் யோசிச்சேன். சிவா சார். நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ உடனே அங்க கிளம்பு. ஓகே சார். ம், மூவ். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வர்மாவை முதல்ல பார்த்தேன். இல்லீகலா கோல்டு பிஸ்கட்டை எக்ஸ்போர்ட் பண்றதுதான் என்னோட பிசினஸ். ம். ஒரு கட்டத்துல போலீஸோட கெடுபடியால நான் அதை கண்டினியூ பண்ண முடியாம பெரும் ப்ராப்ளம் வந்துருச்சு. ம். அதே டைம்ல எனக்கு வர்மா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவன் எனக்கு கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணி தரதா சொல்லி டீல் பேசினான். நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். நாங்க அந்த டீல் படி பிசினஸ் முடிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு கோல்டு பிசினஸ் பண்றதையே விட்டுட்டேன். அன்னைக்கோட சரி, வர்மா கூட நான் எந்த டீலும் வச்சுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் நான் வர்மாவை மீட் பண்றதோ பேசுறதோ எதுவும் இல்ல. இதுதான் எனக்கும் வர்மாவுக்கும் இருந்த லிங்க். மத்தபடி வர்மாவை பத்தி எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். இப்ப அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். டேய், டேய், ஏய், பின்னாடி போ, தள்ளி போ. டேய், அவங்கள விட்டு இல்ல ஷூட் பண்ணிடுவேன். என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா நான் இவளை சுற்றுவேன். நோ. எல்லாரும் பின்னாடி போங்க. ஏய், பின்னாடி போங்க. போ. சொல்றதை கேளுங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. போங்கன்றல்ல. டேய், உன்ன இல்ல, வந்தா சுற்றுவேன். டேய் புருஷ்லே, இப்போ அவங்கள விடல, உன்னை கண்டிப்பா சுட்டுருவேன். விடுற அவங்கள. ஆ?